வணக்கம் சார். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மையம், அதாவது மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் வந்து அரசியலில் கொஞ்சம் தென்படவே இல்லையே அப்படின்னு எல்லாருமே வந்து பரவலாக வந்து பேசியிருந்தாங்க. அவர் வெளிநாடுகளுக்கு வந்து சென்றிருந்தார் ஒரு ஷூட்டிங் விஷயமா வந்து. அதனால் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டதாக வந்து சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில் அவர் சென்னை திரும்பியிருக்காரு, தாயகம் திரும்பியிருக்காரு. திரும்பின உடனே கட்சி மீட்டிங்கை வந்து 7வது ஆண்டு தொடக்க விழாவை வந்து நடத்தி கூட்டத்தில் பேசியிருக்காரு. அது ஹைலைட்டான விஷயங்கள் தான் நம்ம பேச போகிறோம். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா கமல்ஹாசன் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காரு. நான் முழு நேர அரசியல்வாதி, பகுதி நேர அரசியல்வாதி அல்ல. எனக்கு தாய், தந்தை, உறவுகள் எல்லாருமே என் தொண்டர்கள் தான். என் கட்சிக்கு வளர்ச்சி பணிகள் எல்லாமே என் சொந்த பணத்தை தான் செலவழிக்கிறேன். நான் ஆரம்பத்திலிருந்தே ஒரு கோபக்காரன், அதாவது சமூகத்துக்கு எதிரான ஒரு பார்வை கொண்டவன், சமூகத்துக்கு எதிராக விளைக்கப்படும் தீங்குக்கு எதிரானவன், நான் பெரியார் வழி வந்தவன் என்ற மாதிரி அவர் சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. இதுதான் ஹைலைட்டாக மாற்றிட்டு இருக்கு. அதில் ஒரு முழுநேர அரசியல்வாதின்னு ஒரு விஷயத்த சொன்னது வந்து நெட்டிசன்கள்லாம் ஒவ்வொரு வகையில் பரப்பிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்கள் கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். கமல்ஹாசன் அடுத்த கட்ட நகர்வு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில நாட்களில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் இணைவதற்கான அதிகார ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுகிறார். அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணியை வந்து மக்கள் நீதி மையம் மேற்கொள்ள இருக்கிறது. கமல்ஹாசனுடைய சுற்றுப்பயண விவரமும் அதற்கேற்றபடி தயாரிக்கப்படுகிறது. தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன். நன்றி.